சஸ்பென்ஸ் ஸ்டோரி எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம், ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் ஆகுது, 2 பேருமே சந்தோஷமாக வாழ்றாங்க. 2 வருஷம் ஆகுது, அப்படியும் குழந்தை இல்லை. இப்பயே காலங்கள் போகுது, அடுத்து என்ன இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இப்படியே இவங்க வந்து குழந்தை எல்லாமே இருக்காங்க. அதனால் சொந்த பந்தங்க எல்லாருமே வந்துட்டு குழந்தை இல்லையான்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால கோயில், ஹாஸ்பிட்டல், விரதம் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. லாஸ்ட்டில் முடிவு எடுக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின் நம்ம வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்போம். அதனால ஒரு சொந்தக்கார குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அது ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்கிறாங்க. குழந்தைய வந்து ரொம்பவே செல்ல கொடுத்து சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் 2 பேருக்குமே 40 வயசுக்கு மேலே ஆயிருது. அதுக்கு பிறகு இவங்க 2 தத்தெடுக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேருமே சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே செல்ல கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த செல்லத்தினால ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிக்குது. நிறையவே தப்பு பண்ணுது. யாரை பார்த்தாலும் அடிக்குது. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாகுது. எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. உடனே கோவத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அடி வாங்கி அந்த பொண்ணு வந்து திரும்ப அதே தப்பு பண்ணுது. அந்த பிள்ளைக்கு எப்பவுமே ஒரே ஒரு சப்போர்ட் அவங்க பாட்டி மட்டும் தான். அவங்க பாட்டி நல்லாவே அவளை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல ஹீரோயினுக்கு அந்த குழந்தை மேலே உள்ள பாசம்லாம் குறைஞ்சி கோபம் அதிகமாகிட்டு ஹீரோயின் 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிறனால ரொம்ப சேட்டை பண்ணுது. ஸ்கூல் அனுப்புனா சரியாக வந்துட்டு ஸ்கூல் அனுப்புறாங்க. ஸ்கூல் போகிறா, அங்கேயுமே எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அடிக்கிறா. கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுமே தெரியல. நம்ம குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தோம் நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. அதனால பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஸ்கூலுக்கு விடாமல் வீட்டிலேயே லாக் பண்ணி வைக்கிறாங்க. அதனால அந்த குழந்தை வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகுது. ஆனால் சின்ன பொண்ணுக்கு அவங்க பாட்டி தான் ஃபுல்லாகவே சப்போர்ட். ஒரு இடத்துல அந்த பாட்டி இறந்துடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. இப்போ அவங்க பாட்டி அதனால கூட கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகி யாராவது தப்புன்னு சொன்னா கூட அது தப்பு ஆக கூட தெரியல. இப்போ திரும்ப அதே தப்பு பண்ணுறா. இதனால அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் அந்த பாட்டி இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பிள்ளை பிடிக்கல. நைட்டு அவங்க அம்மா அப்பா தூங்கிடுறாங்க. அந்த பொண்ணு மெதுவாக கதை திறந்துட்டு வெளியே போகிறா. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.